கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டுடேஸ் ரேமா நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நாம் ஒருவரிடம் பேசும் வார்த்தைகள் ஞானமுள்ளதாக, மென்மையாக, சாந்தமுள்ளதாக, அன்பாக, வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கும்போது அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாழ்வளிப்பதாக, குணப்படுத்துவதாக, மகிழ்ச்சி புத்துணர்ச்சி கொடுப்பதாக அமையும். ஆனால் மற்றவர்களின் உண்மையான சூழ்நிலை அறியாமல் பொய் பேசுகிற முரட்டுத்தனமான கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துவதாகவும், அவர்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை கெடுப்பதாகவும், ஆத்துமாவை நொறுக்குவதாகவும், உள்ளத்தை பலவீனப்படுத்துவதாகவும் அமையும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. எனவே நாமும் சொல்லுவோம், கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று. நாமும் மென்மையான அன்பான வார்த்தைகளை சாந்தமாக பேசி மற்றவர்களின் வாழ்வை உயிர்ப்பிக்கிறவர்களாகவும் இருப்போம். மே காட் பிளஸ் யூ ஆல்.